பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் வரலாறு. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஒரு புகழ்பெற்ற அம்மன் கோவிலாகும். இது தமிழகத்தின் முக்கிய மாரியம்மன் ஆலயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை மராத்திய அரசர் துளஜாஜி 1729-1735 வருடம் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இவர் தஞ்சாவூர் மராத்திய அரசரின் ஒரு முக்கியமான அரசர். அரசரின் மகளுக்கு கண்பார்வை இல்லாமல் இருந்ததால் அவர் மிகவும் கவலையில் இருந்தார். ஒருநாள் அவருக்கு ஸ்ரீ பெரிய புராணம் பிள்ளை அவர்கள் வந்து, அம்பிகையின் அருள் கிடைக்கும் இடம் பொன்னைநல்லூராக இருக்கும் என்று கூறினார். அதன்படி துளஜாஜி அரசு அங்கு சென்று பக்தியுடன் வழிபட்டார். அதன் பிறகு மாரியம்மன் வெளிப்பட்டு அவருக்கு அருள் வழங்கினார். இதன் விளைவாக அவரது மகள் கண்பார்வை பெறுவாள். இந்த அதிசயமான நிகழ்வினால் அரசர் அங்கு பெருமளவு மரியாதையுடன் கோவில் அமைத்தார். கோவிலின் மூலவர் மாரியம்மன் மண் சிலையாக உள்ளது. மாரியம்மன் கடும் சக்தியுடைய தெய்வமாக கருதப்படுகிறது. பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இன்று தமிழ்நாட்டின் முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாக வணங்கப்படுகிறது.